ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேசிக்கான ஸ்டெயின் ஸ்டிச்சு பார்க்க போகிறோம். நிறைய நம்ம ஜரியில் ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்போ நம்ம சில்க் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டால் த்ரெட்டு அந்து போகுது, செயின் ஃபினிஷிங்காக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக ஃபினிஷிங்காக போடலாம். அது என்னன்றது சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பிகினராக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் நம்ம ஜரி த்ரெட்டில் போடுவோம், நம்ம வயரில் போடுவோம். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் போடும்போது நூல் கீழே பிசிறு தட்டிடுது, அந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது ஃபஸ்ட்டு நான் போடுற ஸ்டிச்சில் பாருங்கள், எனக்கு இப்படி தான் பிசிறு தட்டும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பிசிறு தட்டும். இந்த பிசிறு ஏன் தட்டுது, எதனால் அப்படின்னா, நம்ம கீழே பிடிக்கக்கூடிய நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலோட லூஸ் விடுறதுக்கு காரணம் தான் செயின் மேலே நூல் பிசிறு தட்டுறது, ஒன்று அறுந்து போகிறது. நான் இன்றைக்கி ரெண்டு நூல் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ஒரு பொட்டு கூட பிசிறு தட்டாமல் செயின் ரொம்ப ஃபினிஷிங்காக வருது. நல்லா பாருங்கள். ஸோ நம்ம போடக்கூடிய கீழே இருக்குல்ல நூல், அந்த கீழே இருக்க நூலை நம்ம ஓரளவு டைட்டாக பிடிச்சிக்கணும். நம்ம சுற்றுவோம் இல்லையா, ஊசியோட எட்ஜில் சுற்றுவோம் இல்லையா, சுற்றி வரும்போது நம்ம நூலை டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு துளி அளவும் பிசிறு தட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எப்போவுமே நம்ம ஆரி ஒர்க்கு போடும்போது நீடில் 90 டிகிரியில் இருக்கணும். கரெக்டாக நம்ம ஊசியை கொடுத்து வெளியில் எடுக்கும்போது ஊசியோட முனை அந்த சைடு திரும்பணும், இங்கிட்டு திரும்பணும். அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ அதே மெத்தடு தான் நம்ம எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும். எனக்கு எந்த இடத்துலையும் பிசிறு தட்டலை, நூல் அறுந்து போகலை. இருந்தாலும் நான் 2 நூல் வச்சு போடுறேன். நீங்கள் இதை போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இந்த சில்க் த்ரெட்டை வச்சு போடுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸோட நெக்கு டிசைனுக்கெலாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி கலரில் நீங்கள் இதை அவுட்லைனராக கொடுக்கும்போது இன்னும் உங்களுடைய ஆரி ஒர்க்கு அழகாக தெரியும், சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நான் சொன்ன ஒரு ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, கீழே நூலை சுற்றும்போது ஒரு நூல் சுற்றுவோம் பார்த்தீங்களா, ஒரு சுற்றி வர்ற அந்த இடத்த டைட்டாக மட்டும் பிடிச்சி பாருங்கள். ஸோ பிடிச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பொட்டு கூட நூல் பிசிறு தட்டாமல், நூல் அறுந்து போகாமல் அவ்வளோ அழகாக, எவ்வளோ பெரிய டிசைன் போட்டாலும் அழகாக வரும். இதான் விஷயம். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் நம்ம சுற்றுவோம் பார்த்தீங்களா நூல், அந்த நூலை அசால்ட்டாக சுற்றிட்டு கையில் வச்சுருப்பாங்க. அது எடுக்கும்போது நம்ம நூலை பிரித்து பாருங்கள். நம்ம சில்க் த்ரெட்டை பிரித்து பார்க்கும்போது ஒரு நூல் எடுத்து பிரித்து பாருங்கள். அது ஒரு நூலாக இருக்காது, அதுலேயே ஒரு 2-3 லேயர் இருக்கும். அப்படி 2-3 லேயர் இருக்கும்போது நீங்கள் டைட்டாக சுற்றாமல் லூஸாக சுற்றும்போது அந்த 2-3 லேயரில் ஒரு லேயர் தான் லாக் ஆகும். ஊசியில் ஒரு லேயர் லாக் ஆகாமல் இருக்கும். அப்படி ஒரு லேயர் லாக் ஆகும்போது நீங்கள் லாக் ஆகி வெளியில் தூக்கும்போது சீக்கிரம் நூல் அருந்துருது. அருந்தனால தான் உங்களுக்கு வெளியில் எடுக்கும்போது நூல் கட்டாய் வர்றதுக்கான ரீசன். ஸோ நான் சொன்ன இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஆரியில் என்ன நீங்கள் மிஸ்டேக் விடுறீங்கன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இது பிகினராக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் ஆரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மெத்தடு தான் இந்த மெத்தட். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 லேயர் நம்ம நூல் 2 கலர் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு நூலை எடுத்து போட்டால் 2 நூல் எடுத்து போட்ட மாதிரி தெரியாது. அதனால தான் நான் எல்லோ அண்டு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். நீங்களும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு 3 லேயர் போடுறேன். இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் 3 லேயர் அவுட்லைனர் கொடுத்து அதுக்கு மேலே பீட்ஸ் வச்சு அதுக்கு மேலே ஜர்தோசி வச்சு போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் 2வது லேயர் முடிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு லேயர் உங்களுக்கு செயின் தெரியணுன்றக்காக பெருசாக போட்டேன். அப்புறம்லாம் நான் குட்டியாக போட்டிருக்கேன். பாருங்கள், எனக்கு எந்த இடத்துலையும் நூலை அறுந்து போகலை, எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்கு. நான் சில்க் த்ரெட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுற த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். எங்கேயுமே எனக்கு நூல் அறுந்து போகாமல் அவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக வந்திருக்கு.
இவ்வளோதாங்க விஷயம். ஆரியில் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஆரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம். நிறைய பேர் ஆரி போடுறது கஷ்டம், நம்ம ஜரி வச்சு போட்டுறோம், நூல் வச்சு போட வரமாட்டேங்குது, எப்படி போட்டாலும் பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய பிரச்சனையாக இருக்கும். கண்டிப்பாக இதுதான் பிரச்சனையே. சில்க் த்ரெட்டை பொறுத்தளவுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ஆரி ஒர்க்கு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த த்ரெட்டே வந்து ஒரு சைனிங்காக இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் போடுறதுக்கோ அவுட்லைனர் கொடுக்குறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 3வது லேயர் போடுறேன். எனக்கு எங்கேயுமே நூல் சிக்காகலை. ஏன்னா நான் குத்தி வெளியில் எடுக்கும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். கீழே உள்ள நூலை டைட்டாக நான் பிடிச்சிருக்கேன். பாருங்கள், நான் என்னுடைய ஊசி எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் மைனூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸியாக போடக்கூடிய ஒர்க்கு ஆரி. ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு சில ட்ரிக் அண்ட் டெக்னிக் என்ன எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம க்ளே இருக்குது இல்லையா, ஜுவல்லரி மேக்கிங்க்கான க்ளே. ஸோ அந்த க்ளேவை நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நிறையா நம்ம வந்து அதில் வந்து நம்ம ஜுவல்லரி மேக்கிங் பண்ணி கம்மல் பண்ணலாம், ஹேர் கிளிப் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ப்ரேஸ்லெட் பண்ணலாம், ரொம்ப அழகான ஒர்க் அதில் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறது, அதுக்கான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்றத சீக்கிரமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, ஆரி ஒர்க்கு செம்மையாக நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து போட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.